தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே டைம்ல தேர்தல் வரப்போதாங்க சார்? ஆமாம்மா, சைமல்டேனியஸ். அப்புறம் எதுக்கு சார் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாரு? தெரியாமல் வச்சிட்டாங்கம்மா, விடுங்கம்மா. கேரளாவில் கூட இப்போ போட்டி போட முடியல, உதான் காண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் சரியா இருக்கா சார்? அகில இந்தியா அப்புறம் என்ன தமிழக? இப்படி ஒரு லாஜிக் பிரச்சனை வரா மாதிரி வேற ஆல்ரெடி கட்சிக்கு தப்பா பேர் வச்சிருக்காங்களே சார். இதிலே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல வெற்றி கழகத்துக்கு இக்கு வருமா வராதுன்ட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களோட லட்சியம் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுறதுன்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்தது அதனால்தான். இப்போ எண்ணெயிலேருந்து உங்களுக்கு திடீர்னு இந்த புது ஏசம் வந்துச்சு. ஆதவ் சொன்ன அன்னைக்கு இருந்து. ஆமாம், வேற ஒன்றும் இல்லைம்மா. ரீசனு கடந்த ஒரு மாதங்களாவே சொல்லி ஊதிருப்பாங்க. ஈஸியா இருக்கும் போல இருக்கே. புதுவையிலும் தாவேக்க கொடி பட்டொலி வீசி பறக்கும், பட்டல் வீசி பறக்கும் அப்படின்னாங்க. வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். அப்போது நீ பாண்டிச்சேரிக்காரனாக இருந்தா தமிழகத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு கழகத்துக்கு நீ ஏன்பா ஓட்டு போட போகிற? புதுவை வெற்றி கழகம் ஐயே நான் போடுறேன் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? யாராக இருந்தாலும் அந்தந்த ஊருக்காரனுக்கு அந்தந்த ஊர் பெருமை, அந்த கலாச்சாரமே வேறு. நீ அங்கே போய் ஊருக்கு தெரு பேரெல்லாம் பார்த்தோன்னா வாயிலே நுழையாது.